ஸோ அக்ரிகல்ச்சர் டாபிக் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த டாபிக் வந்து போகலாம். வை த ரெயின்போ ரெவல்யூஷன் இஸ் ஸோ கால்டு. ரெயின்போ ரெவல்யூஷன் வந்துட்டு ஏன் அப்படி சொல்கிறாங்க? வானவில் புரட்சி. ஸோ வானவில் புரட்சியில் வந்துட்டு வேளாண் புரட்சி அப்படிங்கிறது செஞ்சுருப்பாங்க, தொழில் புரட்சி ரெண்டுத்தையுமே வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை என்னென்னு சொல்கிறாங்கன்னா வானவில் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ரெயின்போ ரெவல்யூஷன் இஸ் அ ரெவல்யூஷன் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சர்வோதயா பிளான். சர்வோதயா பிளான் அப்படிங்கிறது ஜெய்பிரகாஷ் நாராயணனுடைய பிளான் தான். சரிங்களா? ஸோ ஜெய்பிரகாஷ் நாராயண் பிளான். இந்த சர்வோதயா பிளான் அப்படிங்கிறது முற்றிலுமாக என்ன மாதிரியான ஒரு பிளான் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ். ஸோ கோஆப்ரேட்டிவ்ஸை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கியமான பிளானிங்க. சரிங்களா? ஸோ கூட்டுறவு. ஸோ கூட்டுறவின் மூலமாக நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு வரணும். ஸோ அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வோதயா பிளான். ஓகேங்களா? ஸோ இதை பண்ணவர் வந்துட்டு ஜெய்பிரகாஷ் நாராயணன். எந்த ஆண்டு இந்த சர்வோதயா பிளான் கொண்டு வந்திருப்பார் அப்படின்னா 1950ஆம் ஆண்டு இந்த சர்வோதயா திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ சர்வோதயா பிளான் அப்படிங்கிறது கோஆப்ரேட்டிவ்ஸ் கூட்டுறவு சார்ந்தது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னா 1950. சரிங்களா? இந்த ரெண்டு இது மட்டுமே நமக்கு தெரிஞ்சால் போதும். மற்றபடி எம்என் ராய் பிளான் பேர் வந்து என்ன? பீப்புள்ஸ் பிளான். ஞாபகம் இருக்குங்களா? எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க? 1945. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிச பிளான் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ என்னென்ன பிளான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தாச்சா? ஜவஹர்லால் நேருது ஞாபகம் இருக்குங்களா? ஜவஹர்லால் நேருடையது நேஷ்னல் பிளானிங் கமிட்டி. அடுத்ததாக பாம்பே பிளான் அப்படிங்கிறது இது 1938. பாம்பே பிளான் அப்படிங்கிறது ஒரு 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சேர்ந்து இந்த பிளானை வந்து உருவாக்குவாங்க. இது 1940. அடுத்ததாக காந்திய திட்டம், காந்தியன் பிளான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1944 எஸ்என் அகர்வால் அப்படிங்கிறவர் பண்ணியிருப்பார். ஸோ இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களை வளர்ச்சி அடைய செய்யணும் அப்படிங்கிறது தான். நேற்று கூட ஒரு கொஷின் பார்த்தோம், காந்தியினுடைய ஐடியாலஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் அதே போல தான். ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் தான் காந்திய பிளான், காந்தியன் திட்டத்தில். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டு திட்டங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண திட்டங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் an instrument ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரைஸ் பாலிசி. பின் வருவனவற்றுள் எது விவசாய பொருட்களின் விலை கொள்கை கருவிகள் இல்லை? சரிங்களா? ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸ் பாலிசியில் வந்துட்டு எதெல்லாம் வராது அப்படின்னு தான் வந்து கொஷின் கேட்குறாங்க. ஸோ பஃபர் ஸ்டாக் அப்படிங்கிறது வந்துட்டு வரும். செகண்டு சப்போர்ட் ப்ரைஸஸ் எம்எஸ்பி அப்படின்லாம் வந்துட்டு இருக்குங்க. ஸோ அந்த சப்போர்ட் ப்ரைஸஸ் வந்துட்டு வரும். தேர்டு வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸஸ். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸ் பாலிசியில் வந்துட்டு கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? எஃப்சிஐ இருக்காங்கல்ல, ஸோ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அரிசியை கொள்முதல் செய்கிறது அதெல்லாமே. ஸோ இவங்க தான் வந்துட்டு பஃபர் ஸ்டாக் அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. ஸோ பஃபர் ஸ்டாக் அப்படிங்கிறதும் வச்சுருப்பாங்க. ஸோ ரெண்டாவது இந்த சப்போர்ட் ப்ரைஸஸ் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸஸில் யார் வாங்குவாங்க அப்படின்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா விவசாயிகள்கிட்ட இருந்து அரிசி அல்லது ஒரு சில பயிர்கள் இருக்குது, அந்த பயிர்களை வந்துட்டு எஃப்சிஐ வந்து கொள்முதல் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸ் பாலிசியில் இருக்குது. ஆனால் கிரெடிட் ஃபெசிலிட்டிக்கும் இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸ் பாலிசிக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. இது கடன் வழங்குறதுக்கும் அதை வாங்கி வைக்கிறதுக்கும் பயிர்களை வந்து வாங்குறதுக்கும் இருக்கக்கூடிய சம்மந்தம் இல்லை தானே. சிந்திரி டேஸ் உற்பத்திக்கு பெயர் பெற்றது. ஸோ சிந்திரி அப்படிங்கிறது ஃபெர்டிலைசர் உற்பத்திக்கு
பெயர் பெற்றது. சரிங்களா? இதெல்லாமே புக்கில் இல்லாத கொஷின், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிந்திரிங்கிறது ஃபெர்டிலைசர்ஸ்க்கு ஃபேமஸாக இருக்குது. அடுத்ததாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸ் பாலிசி. இப்போ தான் நம்ம பார்த்தோம், அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸ் பாலிசியில் இதெல்லாம் வந்து பார்ட் கிடையாது. இப்போ நமக்கு தெரிஞ்சதை வச்சே போகலாம். டு ஃபிக்ஸ் த ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸஸ் வருமா? ஸோ 3 வந்துட்டு வரும். அடுத்ததாக டு மேனேஜ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸ் பாலிசி கீழே தான் வந்துட்டு வரும். ஏன்னா அதில் தானே நமக்கு என்ன பண்ணுறாங்க, அரிசியை வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அடுத்தது இம்ப்ரூவ் டெக்னாலஜி ஃபார் ஹையர் ப்ரொடக்ஷன். இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ரைஸ் பாலிசியில் எதெல்லாத்தையுமே வந்து கணக்கில் எடுத்துக்குவாங்கன்னா, இப்போ இந்த அளவுக்கு இந்த பொருட்களுக்கு ப்ரைஸ் கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த ஃபார்மர்ஸ்னால டெக்னாலஜியெலாம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். ரொம்ப விலை கம்மியாக கொடுத்தோன்னா பண்ண முடியாது. அப்படிங்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸ் பாலிசியில் கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது டெக்னாலஜி ஃபார் ஹையர் ப்ரொடக்ஷனும் வந்துட்டு வரும். ஆனால் எது மட்டும் வராது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட், நிலப்பகிர்வுக்கு உதவுவது. ஸோ ப்ரைஸ் பாலிசி மூலமாக நிலப்பகிர்வுக்கு எப்படி உதவுவாங்க? இது கொஞ்சம் இலாஜிக்கலாக இருக்குல்ல. ஸோ மற்ற மூணுமே வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கலாக வந்துட்டு செட் ஆகும். பட் வந்துட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து லாஜிக்கலாக செட் ஆகாது. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரைஸை முடிவு பண்ணுறதும் லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறதும் சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அப்போ அது மட்டும்தான் வந்து தவறு. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரைஸ் பாலிசிலேயே 2 கொஷின் வந்து பார்த்துட்டு இதோட ஸோ இது ஆப்ஷன்லேருந்து நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக 4 வரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டுங்களா. 4ம் 3யும் வரும்னு பார்த்துட்டோம். ஸோ அப்போ இதில் இது தப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இங்கே 3 இருக்குது, 4 இருக்குது. அப்போ 1 இருக்கலாம் அல்லது 2 இருக்கலாம். இப்போ 1 and 2ல் நம்ம பார்க்கும்போது ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான் வந்து ரொம்ப மேட்ச் ஆகுது. அதனால் நம்ம அதை ஆன்சராக போட்டாச்சு. அதில் ஒரு சில நேரங்களில் நமக்கு கொஷினுக்கான ஆன்சர் சுத்தமாகவே தெரியாது அப்படின்னாலுமே கூட இந்த எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஒரு சில இடங்களில் நம்ம போட்டலாம். A scheme having cultivable command area of more than 10,000 hectares of irrigated area is known as major irrigation scheme அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 10,000 ஹெக்டாருக்கு மேலே இருக்கக்கூடிய லேண்டுக்கான ஒரு கல்டிவபிள் கமாண்ட் ஏரியா இருக்குது, அதுக்கான ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அதை பெரிய நீர்ப்பாசன திட்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 1000 ஹெக்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இரிகேஷன் ஸ்கீம் கொண்டு வந்து தராங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு மேஜர் இரிகேஷன் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 10,000 ஹெக்டாருக்கு மேலே இருந்துச்சுன்னா. இதெல்லாம் புக்கில் கிடையாது, ஜஸ்ட் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. As per census 2011, 54.6% of laborers in India was engaged in gas sector. இது நம்ம வந்து முன்னாடியே பார்த்துட்டோம். எதில் இருக்காங்க? அக்ரிகல்ச்சர் செக்டாரில் தான் வந்து பார்த்திங்கன்னா 54% வந்துட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டு எக்கனாமிக் சர்வே படி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்திய அளவில் 54.6% அக்ரிகல்ச்சரில் வேலை செய்கிறாங்க. ஸோ டேஷ் இஸ் த ஈகோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ். ஆர்கானிக் ஃபார்மிங் தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறை. ஷிஃப்டிங் கல்டிவேஷன்னா வந்து என்ன, சாகுபடி மாற்றம் அப்படின்னா வந்து என்னென்னா இது வந்துட்டு ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு லேண்டை இருக்கக்கூடிய மரத்தை எல்லாத்தையும் வெட்டிட்டு அங்கே கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் விவசாயம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த லேண்டை அப்படியே விட்டுட்டு வேறு பக்கம் போய் அங்கே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி அங்கே ஒரு 2 வருஷம் விவசாயம் பண்ணுவாங்க. மறுபடியும் அதை விட்டு போட்டு 2 வருஷம் கழித்து வேற ஒரு இடத்துல போயிட்டு அங்கே விவசாயம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. இது ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து பண்ணுவாங்க. அடுத்ததாக கல்டிவேஷன் ஆஃப் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ். ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹை ஈல்ட் வெரைட்டிஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உரங்கள்லாம் போடுறோம் இல்லைங்க, க்ரீன் ரெவல்யூஷன் பின்னாடி விதைக்கக்கூடிய கிராப்ஸ் எல்லாமே ஹை ஈல்ட் வெரைட்டி கிராப்ஸ் தான். இந்த ஹை ஈல்ட் வெரைட்டி கிராப்ஸை வந்து நம்ம வந்துட்டு விதைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதிக அளவில் பூச்சி மருந்து தெளிக்கணும், அதிக அளவில் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து போடணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் இந்த ஹை ஈல்ட் வெரைட்டி கிராப்ஸ் எல்லாமே அதிக மகசூல் தரும் வகைகள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாகுபடி செய்ய முடியும்.
அடுத்ததாக க்ரோவிங் பிளான்ஸ் இன் கிளாஸ் ஹவுசஸ், கண்ணாடி வீடுகளில் வளரும் தாவரங்கள். கண்ணாடி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி கிடையாது, சுற்றுச்சூழலுக்கு உகந்தது கிடையாது. ஆர்கானிக் ஃபார்மிங் தான் எல்லாத்தையும் விட உகந்தது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ஃப்ளட். ஆப்ரேஷன் ஃப்ளட் எனும் வார்த்தை எதனுடன் தொடர்புடையது? ஆப்ரேஷன் ஃப்ளட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மில்க் ரெவல்யூஷனுங்க. சரிங்களா, மில்க் ரெவல்யூஷன் ஆர் ஒயிட் ரெவல்யூஷன். On the basis of recommendation of the Ford Foundation, the Government of India introduced IADP in connection with Green Revolution in 1960 in 7 districts were selected from 7 states out of the following 4 states. 7 states out of the following 4 states. Which state was not selected for rice production? ஃபோர்டு அறக்கட்டளையினுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்திய அரசாங்கம் 1960 பசுமை புரட்சியின் தொடர்பாக ஐஏடிபி அப்படின்னா இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அறிமுகப்படுத்தி 7 மாநிலங்களிலிருந்து 7 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்தது. சரிங்களா, இப்போ மேலே இங்கிலீஷில் வந்து தப்பாக கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்குது. 7 மாநிலங்களிலிருந்து 7 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்தது. அதன்படி கீழ்கண்ட 4 மாநிலங்களில் எந்த மாநிலம் அரிசி உற்பத்திக்கு தேர்ந்தெடுக்கப்படவில்லை? சரிங்களா, ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு தேர்ந்தெடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து தஞ்சாவூர் தேர்ந்தெடுத்திருந்தாங்க 7 மாவட்டங்களை. அடுத்து ஆந்திரா அண்ட் மத்திய பிரதேஷில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. பட் வந்துட்டு உத்தரப்பிரதேஷில் மட்டும் தேர்ந்தெடுக்கலைங்களா. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐஏடிபி 7 மாவட்டங்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆந்திர பிரதேஷில் வந்து பார்த்திங்கன்னா இது ஏதோ ஒரு ரிவர் ரீஜன் தான் வரும், கிருஷ்ணா ரீஜனோ அந்த மாதிரி ஒரு ரீஜன் வரும். அடுத்த மத்திய பிரதேஷ்லேயும் வந்துட்டு போபால்னு நினைக்கிறேன். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிளேசஸை வந்துட்டு ஒரு 7 பிளேஸ். எப்படி நம்மளுடைய நெல் களஞ்சியம்னு பார்க்கும்போது தஞ்சாவூருங்கள, ஸோ அதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த நெல் களஞ்சியம்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அரிசி ப்ரொடக்ஷன் வரக்கூடிய இடங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1960களெலாம் தமிழ்நாட்டில் அல்லது இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அரிசிக்கு ரொம்ப பஞ்சம் ஏற்படும். அரிசி மட்டும் இல்லை, கோதுமைக்குமே பஞ்சம் தான். ஸோ ஃபுட் ப்ரொடக்ஷனுங்கிறது ரொம்ப லோவாகிருக்கும். ஸோ நம்ம பார்த்தோம் தானே 1951 ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் நம்ம வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு முக்கியத்துவம் தரோம். அப்போ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா 1956 இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கு வந்து மாறிடும். அதாவது பெரும் தொழிற்சாலைகளுக்கு வந்து மாறிடும். அப்படி பெரும் தொழிற்சாலைக்கு மாறினாலும் அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் தான். ஆனால் என்ன நடந்துடும் அப்படின்னா 1956 பிறகு மான்சூன் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக வந்திருக்காது, மழைப்பொழிவு கரெக்டாக இருந்திருக்காது. அதனால ப்ரொடக்ஷன் வந்துட்டு ரொம்பவுமே குறைய ஆரம்பிச்சிருக்கும். 1960 அரிசி பஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அரிசி கோதுமை பஞ்சம், உணவு பஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ உணவு உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 7 மாநிலங்களில் 7 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அங்கே இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. சரிங்களா, ஸோ அதன் மூலமாக உணவு உற்பத்தியை அதிகப்படுத்தலாம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அதுவுமே வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிரும். சரியா, ஸோ 1960s ஏற்படுத்தப்பட்ட இந்த ஐஏடிபி பிளான் இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, நார்மன் போர்லாக் அப்படிங்கிறவங்களுடைய உதவியோட க்ரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி அப்படிங்கிறது 1969 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1969 நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம வந்துட்டு உணவு பஞ்சத்தோடு தான் இருந்தோம். ஆனால் அதன் பிறகு 1980 பசுமை புரட்சியினால் நம்ம வந்து சர்ப்ளஸ் கண்ட்ரியாக மாறினோம் உணவில். சரிங்களா, நமக்கு வேண்டியதை விட அதிகளவு உற்பத்தி பண்ண ஆரம்பித்தோம். இப்போவுமே நம்ம என்னவாக தான் இருக்கோம்னா சர்ப்ளஸ் கண்ட்ரியாக தான் இருக்கும். பட் வந்து க்ரீன் ரெவல்யூஷன் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய மண்ணை வந்துட்டு ரொம்ப பொல்யூட் பண்ணிட்டுருச்சு. நிறையா விஷயங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு மாறுங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. Consider the following statement. Blue economy deals with. So blue economy deals with rising fish production. மீன் உற்பத்தியை அதிகரித்தல். Youth to be involved in fishery extension activities. மீன் தொடர்புடைய செயல்களில் இளைஞர்களை செயல்பட வைத்தல். தேன் உற்பத்தி அதிகரித்தல்.
மீன் ஏற்றுமதி அதிகரித்தல். சரிங்களா, இதில் வந்து ரொம்ப இரலவெண்ட்டாக இருக்கக்கூடியதுன்னு பார்க்கும்போது தேன் உற்பத்தி அதிகரித்தல் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரொம்ப இரலவெண்ட்டாக வந்துட்டு இருக்குது. சரிங்களா, மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னா அந்த கடல் சார்ந்தது. கடல்லனா மீன் தானே பிடிப்பாங்க, அப்போ மீன் சார்ந்ததாக தான் இருக்கணும். ஆனால் ஹனிக்கும் வந்துட்டு மீனுக்கும் சம்மந்தில்லை. அப்போ 3 வராது அப்படின்ட்டு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடலான்னா ஸோ 3ங்கிறது தான் வந்துட்டு ஆன்சர். அதுதான் வந்துட்டு தவறு. இந்தியா சைன்டு MOU வித் யுனைடெட் நேஷன் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் டு ஹேண்ட் ஓவர் வீட் டு ஆப்கானிஸ்தான். சரிங்களா, இது மேபி கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது இந்த கொஷின்லாம். ஏன்னா இது வந்துட்டு இந்த எக்ஸாம் நடக்கும்போது இது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்திருக்கும், அதனால கேட்டிருக்காங்க. இந்தியா சைன்டு வித் யுனைடெட் நேஷன் வேர்ல்டு ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கு வீட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அசர்ஷன் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேண்ட் இன் இந்தியா இஸ் லோ. சரியா, ஸோ நேற்றே நம்ம கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். இந்தியாவில் ப்ரொடக்டிவிட்டி குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்திய பொருளாதாரத்தில் அல்லது இந்தியன் அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரொடக்டிவிட்டி, லேண்ட் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதாவது நார்மலாக ஃபாரினில் ஒரு ஏக்கருக்கு ஒரு 1000 டன் அரிசி ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய லேண்டில் இருந்து என்ன தான் பண்ண முடியுதுன்னா ஒரு ஏக்கர் லேண்டில் இருந்து ஒரு 800 டன் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரிங்களா, இதுவும் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ ரெண்டாவது, இப்போ 1000 கிலோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு 1 லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னா நம்ம ஊரில் 2 லட்ச ரூபாய் செலவாகுது. செலவுகள் ரொம்ப அதிகமாகுது. சரிங்களா, அப்போது ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இந்த ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மால் ஃபார்மர்ஸ் தான். ஸோ ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா நிறைய மோட்டிவேட் பண்ணி அவங்கள நிறைய ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது இல்லை. ஸோ அப்போ அசோசியனும் கரெக்டு, ரீசனும் வந்து கரெக்டு. சரிங்களா, ஸோ இப்போ இந்த ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் நம்ம இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ன்னு பார்த்தோம்ல. ஸோ ஜமீன்தாரி, மஹல்வாரி, முக்கியமாக ஜமீன்தாரியை ஒழிச்சது தான் இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணாங்கல்ல. இன்டர்மீடியரிஸை ஒழிச்சது, டெனன்சி ரிஃபார்ம்ஸு, அடுத்ததாக இன்னொன்று லேண்ட் சீலிங். ஸோ இதெல்லாம் கொண்டு வந்தாங்கள்ல, இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே லேண்டை ஒரு பெரிய ஒரு 100 ஏக்கர் லேண்டாக இருக்கக்கூடியதை ஒருத்தர் இவ்வளோ தான் வச்சுக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு வர்றாங்க, சின்ன சின்ன லேண்டாக பிரிச்சுட்டாங்க. இப்போ இது ஒரு விவசாயிகிட்ட இருக்கும், இது ஒரு விவசாயிகிட்ட இருக்கும், இது ஒரு விவசாயிகிட்ட இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயிகள்ட்டையும் மாறிடுச்சு. முன்னாடி இது ஒன்றையுமே ஒரே ஒரு ஆள் வச்சுட்டு இருந்திருப்பார். அப்போது ஒரு பெரிய லேண்டாக வச்சுருக்கும் போது ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் செலவு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான இன்புட் காஸ்ட் வந்து ரொம்ப செலவு கம்மியாக பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா, ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம கடையில் போகிறோம், ஹோல்சேலில் பொருட்கள் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க, விலை குறைச்சி தருவாங்கல்ல. அதே வந்து நம்ம ரீட்டெயிலில் வாங்கணும்னா விலை நார்மல் விலை கொடுத்து தான் வாங்கணும். ஸோ இப்போ ஃபுல்லாக பண்ணுறோன்னா ஹோல்சேல்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பெரிய லேண்ட் வச்சுருக்கோம், அப்போ நம்ம பார்கெயின் பண்ணி ரொம்ப விலை கம்மியான வேலையில் நம்ம என்ன பண்ணலான்னா பணத்தில் முடிக்கலாம். அது இல்லாமல் ப்ரொடக்டிவிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா, லேண்ட் வேஸ்டேஜஸ் வந்துட்டு இருக்காது. ஆனால் இப்போ இந்த இடத்துல சின்ன சின்ன லேண்டாக பிரிச்சதுனால ஒவ்வொரு லேண்டும் சின்ன சின்னதாக இருக்கனால அவங்க வந்து இன்புட் காஸ்ட் ரொம்ப அதிகமாக செலவு பண்ண வேண்டியது இருக்குது, ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிருச்சு. சரிங்களா, ஸோ அதான் வந்து ரீசன். ஸோ நிறைய ஸ்மால் ஃபார்மர்ஸ் தான் நம்ம இருக்காங்க. சரிங்களா, தமிழ்நாட்டிலையுமே கூட இப்போ பார்க்கும்போது எக்கனாமிக் சர்வே படி ஸோ 93% ஃபார்மர்ஸ், ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அவங்க என்ன ஃபார்மராக இருக்காங்கன்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர், அதாவது 1 ஏக்கருக்கும் குறைவான லேண்ட் வச்சுருக்கக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. சரிங்களா, அவங்கள்ட்ட எவ்வளோ லேண்ட் இருக்குன்னா 100 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னா அதில் 62.7 ஏக்கர் தான் இந்த 93 பேர்கிட்ட இருக்குது. மீதி வந்துட்டு ஒரு 6.5 பேர் இருக்காங்களா, இந்த 6 பேர்கிட்ட எவ்வளோ லேண்ட் இருக்குன்னா 37 ஏக்கர் லேண்ட் இருக்குது. ஸோ வெறும் 7 பேர்கிட்ட 37 லேண்ட் இருக்குது. 93 பேர்கிட்ட வெறும் 63 ஏக்கர் லேண்ட் இருக்குது.
சரிங்களா. இந்த இன்இக்வாலிட்டி எப்படி இருக்குன்னு புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய நிலை. தமிழ்நாட்டில் 7 பேர்கிட்ட தான் 37 ஏக்கர் லேண்ட் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 93 பேர்கிட்ட மொத்தமாகவே சேர்த்து 63 ஏக்கர் தான் லேண்ட் இருக்குது. ஸோ அப்படிங்கிறது தான் இந்த எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. So next question, micro irrigation technology helps to have a higher yield when compared to traditional irrigation method. ஸோ இது வந்து கரெக்டு தான், அசெஷன் வந்து கரெக்டு தான். மைக்ரோ இரிகேஷன் மூலமாக நமக்கு ஹையர் ஈல்டு வந்து கிடைக்குது. ஏன்னா அந்த மைக்ரோ இரிகேஷன் மூலமாக அந்த குறிப்பு எந்த இடத்துக்கு தண்ணீர் தேவையோ அந்த இடத்துக்கே நம்ம கரெக்டாக கொடுக்குறோம் தண்ணீரை. அப்படிங்கும்போது அந்த பிளான் நல்லா வளர்ந்து அதிகமான ஈல்டை வந்து தருது. So reason, micro irrigation requires moderate water supply at regular intervals, reduction of labor expenses, increasing the usage of fertilizer and the yield. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னவும் பண்ணுறாங்கன்னா ஃபெர்டிலைசரையும் அந்த தண்ணியிலேயே கலந்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. முன்னாடி வந்து ஃபெர்டிலைசர் போடுறதுக்கு தனியாக ஆள் வைக்கணும், தண்ணி விடுறதுக்கு தனியாக ஆள் போடணும். அப்போ அது எல்லாத்தையுமே இதை வந்து குறைக்குது. ஸோ எஃபிஷியன்சியும் வந்துட்டு நல்லாவே குறைக்குது. சரி, எஃபிஷியன்சியை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுது. அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதுக்கான காரணம். ஸோ இப்போ ரெண்டுமே கரெக்டு. ஆர் வந்துட்டு என்ன பண்ணுது, ஏவை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. Which among the following is the maximum pursued occupation in India? ஸோ இப்போ தானே நம்ம பார்த்தோம், இந்தியாவில் வந்துட்டு அதிகமான மக்கள் வேலை செய்யக்கூடிய துறை வந்து எது? 54% மக்கள் எந்த வேலையில் தான் இருக்காங்க? அக்ரிகல்ச்சரில் தான் வேலை செய்கிறாங்க. ICRISAT ICRISAT is related to ட்ரை லேண்ட் ஃபார்மிங்லாம். சரிங்களா. இக்ரிசாட் அப்படிங்கிறது எதோடு சம்மந்தப்பட்டது அப்படின்னா ட்ரை லேண்ட் ஃபார்மிங். அக்கார்டிங் டு 2011 சென்சஸ், percentage main workers in Indian labor force was employed in agricultural sector. ஸோ 48% மக்கள் வந்துட்டு எந்த இதில் தான் வேலை செய்கிறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டரில். சரிங்களா. ஸோ ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 48 கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இடங்களில் 53 கொடுத்துருப்பாங்க, 54 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 2011 சென்சஸ் படி 48% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேலை செய்கிறாங்கன்னா அக்ரிகல்ச்சரல் செக்டர் அண்ட் அலைடு செக்டரில் தான் வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அதிகமான மக்கள் தொகை எங்கே தான் வேலை செய்யுது? அக்ரிகல்ச்சர் செக்டரில் தான் வேலை செய்யுது. 48.9 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். Why is commercialization of agriculture is so called? வேளாண்மையின் வணிகமயம் என எதனால் அழைக்கப்படுகிறது? ஸோ குடும்ப நுகர்வு. முன்னாடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மையை வந்துட்டு வணிகமயம் ஆக்கலை. ஸோ வேளாண்மை பண்ணுறாங்க அப்படின்னா அது முக்கியமாக எதுக்காக இருக்குன்னா ஃபேமிலி கன்சம்ஷனுக்காக தான் இருக்கும், குடும்ப நுகர்வு. ஸோ அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க சாப்பிட்றதுக்காக தான் ப்ரொடக்ஷனே பண்ணுவாங்க. சரிங்களா. குடும்பத்தின் ஒரு பாதி நுகர்வு அதுவும் வந்துட்டு வராது. ஸோ சந்தையில் நம்ம வந்துட்டு போய் எந்த காலத்தில் விவசாய பொருட்கள் போய் சந்தையில் விற்பனை செய்ய அதிகமாக ஆரம்பித்தோமோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா விவசாயம் வணிகமயமாக்குதல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ எப்போ வந்துட்டு விவசாயம் நம்ம வந்துட்டு நமக்கும் சர்ப்ளஸாக ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம தேவைக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்க ஆரம்பித்தோமோ அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வேளாண்மையின் வணிகமயம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது அதுதான். ஸோ மார்க்கெட்டில் போய் செல் பண்ணுறது. நமக்கும் அதிகமாக நம்ம குடும்ப நுகர்வுக்கு மீறி அதிக அளவில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வணிகமயம். ஸோ இப்போ மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுறாங்க, வணிகமயம் தானே எல்லாமே, எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கிறாங்க தானே எதை ப்ரொடியூஸ் பண்ணாலுமே. ஸோ இப்போ இது வந்துட்டு இப்போ வணிகமயம் ஆயிடுச்சு அக்ரிகல்ச்சர். ரெட் ரெவல்யூஷன் அப்படின்னா வந்துட்டு இறைச்சியும் வந்துட்டு வரும், டொமேட்டோவும் வரும். சிவப்பு புரட்சி கீழே இறைச்சியும் வரும், டொமேட்டோ தக்காளியும் வந்துட்டு வரும். ஸோ கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன், தங்க நூலிலை புரட்சி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஜூட்டு. சில்வர் ஃபைபர் அப்படின்னா காட்டன். கிரே அப்படின்னா ஃபெர்டிலைசர். ப்ளூ அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம் ஃபிஷ்ஷு. சரிங்களா. தங்க நூலிலை அப்படின்னா ஜூட்டு,
சில்வர் நூலிலை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பருத்தி, கிரேனா ஃபெர்டிலைசர், ப்ளூனா வந்துட்டு ஃபிஷ் ப்ரொடக்ஷன். ஆப்ரேஷன் ஃப்ளட் இப்போ தான் பார்த்தோம், மில்க் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம இதோட நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிக்கலாம்.